Hi officers, welcome to Clarity for TNPSC. இந்த வீடியோல வேர்ட் பில்டிங்கோட பார்ட் 2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்திருப்பீங்க. அதனோட கண்டினியூஷன் தான். இதுல வர பெரும்பாலான क्वेश्चंस வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச क्वेश्चंஸா தான் இருக்கும். ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய क्वेश्चंஸா தான் இருக்கும். as usual क्वेश्चனை ரீட் பண்றோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், ஆன்சர் பண்றோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். தமிழ் தங்கங்களே, கேள்விகள் வந்து தெளிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, இங்கிலீஷ்லேயே போய்க்கிங்க. அண்ட் ப்ராக்டிஸ் செஷன் அடுத்த வாரம் ஆரம்பிச்சிடலாம். இன்னும் வந்து நம்மளுக்கு 8 டாபிக்ஸ் இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சுட்டு கம்மிங் மண்டே ஆர் டியூஸ்டே, நான் அதே சொல்ல விரும்பல, நான் செய்கிறதே இல்லை. கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிரும். அதுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து பக்காவாக இருக்கும். ஏன் அப்படின்னா பிரதீப்னு ப்ரோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு டிரான்ஸ்லேஷனுக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோக்கு ஒரு நன்றி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் லெட்டர் இஸ் 5th to the right of the 18th letter from right அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வே ஆஃப் சால்விங் ஈஸி பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். நார்மலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 18th letter from right. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கணும். 18th letter from right என்ன பண்ணுவாங்க? 3 3 6 9 12 15 18, அதாவது ஐ தான் வந்து 18. சரிங்களா? இப்போ இதுல இருந்து 5th to right அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இங்க இருக்கு லெஃப்ட் ரைட். இதனோட ரைட் எதுவாக இருக்கும்? 5th 1 2 3 4 5. அப்போ n தான். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? n. இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஐ வந்து 18ன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுல இருந்து 1 2 3 எண்ணிடக்கூடாது. இங்கே தான் 1 2 3 4 5 இப்படி எண்ணணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் ரைட், நமக்கு எது லெஃப்ட் ரைட்டோ அங்கே தான் லெஃப்ட் ரைட். அவ்வளோதான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ சிம்பிள். இப்போ இதில் ஒரு வே ஆஃப் சால்விங் நம்ம ஈஸி பண்ணணும் அப்படின்னா ஒரு சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. லெஃப்ட்னு இருந்தாவோ இல்லை ரைட்டுன்னு இருந்தாவோ நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும். லெஃப்ட் ரைட்டுனோ இல்லை லெஃப்ட்னு இருந்தாவோ நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். இது என்ன அப்படின்னா, இப்போ சிம்பிளாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மைனஸ் தானே. ஏன்னா 2 ட்ரெஸ் இருந்தால் நம்மளுக்கு வந்து ப்ளஸ், நம்ம விதவிதமாக போட்டுக்கலாம். ஒரே மாதிரி ட்ரெஸ் இருந்தால் நம்ம மைனஸ், அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினில் எப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே ரைட் இருக்கு, இங்கே ரைட் இருக்கு. ரைட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். இங்கே 18 இருக்கு, இங்கே 5 இருக்கு. 18 மைனஸ் 5 எவ்வளோ வருங்க? 13. அப்போ 13 என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே. 13 ஃப்ரம் ரைட். இங்கிருந்து எல்லாம் போயிடக்கூடாது. கொஸ்டினில் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் இ. இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுங்க. முன்னாடி எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வந்திருக்கிறவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் தி ஆல் தி vowels are removed from the alphabet, which letter will be the 7th to the right of 5th letter from the left? இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து vowels ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஷார்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஷார்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு vowels கையை வச்சோம்னா தப்பா போயிடும். சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். எஃபிஷியன்ட் ப்ராக்டிஸா இருக்கட்டும். இப்போ பாருங்க, vowels ரிமூவ் பண்றோம். இதெல்லாம் vowels ஏ இ ஐ ஓ யூ. அடுத்தது இப்போ என்ன கேட்குறாங்க? which letter will be the 7th to the right of 5th letter from left? நல்லா கவனிங்க. இங்கே லெஃப்ட் இருக்கு, இங்கே ரைட் இருக்கு. லெஃப்ட் ரைட்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே 7 இருக்கு, இங்கே வந்து 5th இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க? 7 5 12 நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 12 எங்க இருந்துங்க? ஃப்ரம் லெஃப்ட். ஃப்ரம் லெஃப்ட் பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி, பி தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இந்த மாதிரி ஏஇ எல்லாம் அடிச்சு விடாம கொஞ்சம் பொறுமையாக, ஓகேங்களா, என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் இங்கே ஸ்க்ரீனில் நல்லா காமிக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு ரெட் கலரில் வரும், அது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வரலாம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து வவல்ஸ்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஏஇஐஓயூன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஏவை விட்டுறோம். நீங்கள் இங்கிருந்தே அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ரைட் இருக்குது, இங்கே லெஃப்ட் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 7 + 5 12. ஸோ 12ன்னு 1 2 3 ஈவை விட்டுறணும். 4 5 6 7 8 9 10 11 12. பீன் ஆன்சர்னு குறிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அடிச்சு விடுறது, அப்புறம் வந்து கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பை ப்ராக்டிஸ் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களோட மொபைலில் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எஃபிஷியண்ட்டாக கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுட்டு இப்போலேருந்தே அப்படியே ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டே பை டே நம்ம கொண்டு வந்துடலாம். இன்னும் வந்து 50 days ப்ளஸ் இருக்கு. தாராளமாக ரீசனிங்க்கு மோர் தான் எனஃப் டு ஸ்கோர். ஓகேங்களா? அண்ட் இதில் கவுண்ட் பண்ணும்போது ஃப்ரம் லெஃப்ட்டுங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸில் வேகமாக சால்வ் பண்ணுறேன்னு படப்படன்னு போகாமல் கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணும். ஓகேங்களா? ஸ்டெடி அண்ட் ஃபாஸ்ட் வின்ஸ் த ரேஸ். அதுதான் நம்மளோட ரூலாக இருக்கணும். தேர்ட் கொஷின் பாருங்க.
if every alternate letter starting with A is removed from the alphabet. இதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழ் தங்கங்களா கவனிச்சுங்க. ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏவோட ஆல்டர்னேட் லெட்டர் என்ன வருங்க? சி. இதனோட ஆல்டர்னேட் லெட்டர் இ. இதுக்கு ஜி, இதுக்கு ஐ, இதுக்கு கே, இதுக்கு எம். இப்படி ஒன்று விட்டு ஒன்று வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. இதைத்தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்குங்க? பில இருந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். பி இருக்கும், டி இருக்கும், எஃப் இருக்கும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, which letter will be the seventh to the right of the fifth letter from the left. ஓகேங்களா? இங்க நம்ம என்ன கவனிக்கணும்? இங்க ரைட் இருக்கு, இங்க வந்து லெஃப்ட் இருக்கு. ரைட் லெஃப்ட்னு இருந்தா நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கணும். இங்க வந்து 7 இருக்கு, இங்க வந்து 5 இருக்கு. அப்ப 7 + 5 12. ஓகேங்களா? 12வது from left. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ, எக்ஸ் தான் ஆன்சர். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த லெட்டர்ஸ் மட்டும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இதெல்லாம் நம்மளோட ஃபோக்கஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த கவுண்ட் பண்ணும்போது ஏதாச்சும் நடுவில் மாற்றி அந்த கவனம் போயிடுச்சு அப்படின்னா போன்ற மார்க் கோவிந்தா தான். ஞாபகம் இருக்கட்டும். 4வது கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. A and B are written as B and A, C and D as D and C, E and F as F and E, so on. இப்படி ஒன்று ஒன்றா மாற்றி எழுத சொல்கிறாங்க. till the end of the alphabet. இந்த கடைசி வரைக்கும் நம்ம மாற்றி எழுதணும். அப்போ what will be the position of M from right? ஓகேங்களா? நல்லா ஞாபகம் from right. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். நம்ம இந்த ஏ பி எல்லாம் கை வைக்காம ஜஸ்ட் இந்த இப்போ ஏவும் பியும் பியும் இப்படி தான் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக எம்மும் என்னையும் மாற்றிடலாம். ஓகேங்களா? இது எழுதக்கூட தேவையில்லை. நம்ம இருந்தாலும் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடறேன். இப்போ ரைட்லேருந்து கவுண்ட் பண்ண சொல்கிறேன். ரைட்லேருந்து கவுண்ட் பண்ண என்ன வரும்? இப்படி கவுண்ட் பண்ணலாம். 3 கவுண்ட் பண்ணலாம், இல்லை 4 கவுண்ட் பண்ணலாம். உங்களோட சௌரியம் தான். 4, அடுத்து 4 8, 4 12. இந்த பக்கம் வரும்போது என்ன வருங்க? 13 அப்படின்னு வரும். அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நான் எதுவும் வேகமாக போகல. புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியை பியும் ஏவா மாற்றிருங்க, சியும் டியும் டியும் சியா மாற்றிருங்க. இப்படி 2 மாற்றிட்டே வர சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும்? எம்மும் எண்ணும் எம்மா இருக்கும். இந்த எம் வந்து ரைட்லேருந்து எத்தனாவது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 1 2 3ன்னு எண்ணிட்டு வரலாம். நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க 4 8 12ன்னு போட்டு இந்த இடத்துக்கு 13ன்னு முடிச்சு வே ஆஃப் சால்விங் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் கவனமாக சால்வ் பண்ணும் தங்கங்களே. வேகத்தில் இப்படி மாறிக்கிது வந்துடக்கூடாது. அது மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா போதும். அதை பை ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடலாம். பி ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும், ஜம்முன்னு எதுவுமே சால்வ் பண்ணிடலாம். நாட் ஒன்லி ஃபார் எக்ஸாம், நம்மளோட லைஃப்லையும் அதே தான். 5th கொஸ்டின் பார்ப்போம். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. எஃபிஷியன்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் தி அபவ் ஆல்பபெட் இஸ் அரேஞ்ச்டு இன் ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னா இது இந்த பக்கம் வந்துடணும், இது இந்த பக்கம் போயிடணும். அப்படியே ஒவ்வொரு லெட்டரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? விச் லெட்டர் வில் பி தி 12th to the left of 16th letter from your left. ஓகேங்களா? இது எப்படி எடுத்துப்போம்? இங்க லெஃப்ட் இருக்கு, இங்க லெஃப்ட் இருக்கு. லெஃப்ட்னா மைனஸ் பண்ணிப்போம். இங்க 16 இருக்கு, இங்க 12 இருக்கு. 16 - 12 4 from left. ஓகேங்களா? இதை நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லது. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வந்து லெஃப்டாவும் இதை வந்து ரைட்டாவும் எழுதுவோம். இப்போ ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்பபெட்டா எடுத்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு இருந்தா 26 லெட்டருக்கு 26 செகண்ட் போயிடும். ஸோ சிம்பிளா இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ரைட்டாகவும் இதை லெஃப்டாகவும் மாற்றிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 4th from left. 4th from leftனா 1 2 3 4. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். வேலை முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கணும். ரீசனிங் அப்படிங்கிறதே சிம்பிளாக யோசிச்சா சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவா இதுவா அப்படியான்னு காம்ப்ளிகேட் பண்ணிட்டா கண்டிப்பாக ஆன்சர் வரும், பட் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சிம்பிளாக யோசிங்க. இது உங்களுக்கு புரிஞ்சதில்லை, ஏதோ நான் அவசரமாக போகல. நார்மலாக நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு எடுப்போம். இங்கே கொஸ்டினில் வந்துட்டு அபவ் ஆல்பபெட் இஸ் அரேஞ்ச்டு இன் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ இருக்கிற இடத்துக்கு இசட் போயிடும், இசட் இருக்கிற இடத்துக்கு ஏ வந்துடும். அப்படின்னா ரைட் இருக்கிற இடத்துக்கு லெஃப்ட் வந்துடும், லெஃப்ட் இருக்கிற இடத்துக்கு ரைட் வந்துடும். அதுதான் லாஜிக். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த லாஜிக் எல்லாத்துக்கும் அப்படி யூஸ் பண்ணிடக்கூடாது. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் போயிட்டோம் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 4ஆவது W வந்துடும். ஓகேங்களா? இல்லைனா ஏபிசிடின்னு 26 நம்ம மாற்றி எழுதிட்டு இருக்கும்போது டைம் நம்மளுக்கு எவ்வளோ போகுங்க? 30 செகண்ட் ஆச்சு போயிடும். W ஆன்சர் இப்படி சிம்பிளாக ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிடணும். அவ்வளோதான். 6வது கொஸ்டின் பார்ப்பாங்களா? ஹவு மெனி D's ஆர் தேர் இன் த ஃபாலோயிங் சீரியஸ் விச் ஆர் இமீடியட்லி ஃபாலோட் பை W பட் நாட் இமீடியட்லி ப்ரெசிடெட் பை K. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டிக்கு அடுத்து W வரணும், ஆனால் முன்னாடி K வந்துடக்கூடாது. இமீடியட்லி அப்படின்னா பக்கமா டிக்கு அடுத்து உடனடியாக. ஓகேங்களா? ஃபாலோடுனா பின்னாடி, ப்ரெசிடெட்னா முன்னாடி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்லையும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். பட் இதில் இருந்தாலும் ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது, அதனால நான் வச்சிருக்கேன். இப்போ அது என்னென்னு பார்த்துடலாங்களா? எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் DW இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே DW இருக்கு, ஆனால் இங்கே முன்னாடி K இருக்கு. அப்போ இது வருங்களா? வராது. அடுத்து பாருங்க, DW இருக்கு, G இருக்கு, வரும். அடுத்து DW இருக்கு,
V இருக்கு, அப்ப இது வரும். DW இருக்கு, Z தான் இருக்கு, K இல்ல, அப்ப இது வரும். அப்ப மொத்தம் எத்தனை சீரீஸுங்க? 3 சீரீஸ். அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாலோடு பை அப்படின்னா டிக்கு அடுத்து தான் W வரணுமே தவிர்த்து W போட்டுட்டு D வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து 7வது கொஸ்டின் பார்ப்பாங்களா? If each letter in the English alphabet is attached a value equal to its serial number in the alphabet, அதாவது A B C D Z வரைக்கும் இருக்கும். Aக்கு 1, Bக்கு 2, Cக்கு 3, Dக்கு 4ன்னு கொடுத்து வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஆல்பபெட்ல இருக்கிற சீரிஸை நம்ம கொடுக்குறோம். which among the following will have the highest sum of the values of all its letters? இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல அந்த நம்பரை வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். எதுக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ வரும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு வந்து நீங்க நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ABCD நீங்க வந்து எழுதி வச்சு கூட சால்வ் பண்ணலாம். இப்போ நான் இதை டைரக்டாவே சால்வ் பண்றேன் பாருங்க. Wக்கு என்ன வருங்க? 23, Iக்கு வந்து 9, Nக்கு வந்து 14, Dக்கு வந்து 4, Tக்கு வந்து 20, Oக்கு வந்து இஜோட்டின்னு சொல்லுவோம். அதாவது இஜோட்டின்னா என்ன? இதெல்லாம் வந்து நம்மளோட சேனல்ல இருக்கும். இல்லைன்னா முன்னாடி ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் பார்த்திருந்தீங்க அப்படின்னா அதுலயும் ஷார்ட்கட் இருந்திருக்கும். ஷார்ட்கட் இல்லை, ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறது. ஓக்கு வந்து 15, Nக்கு வந்து 14, Eக்கு வந்து 5, Bக்கு வந்து 2, Uக்கு வந்து 21, Dக்கு வந்து 4, Yக்கு வந்து 25. இப்போ எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் கொடுத்தாச்சுங்க. ஒவ்வொன்றையும் நம்ம ஆட் பண்றோம். 14 4 18, 18 9 27, 27 23 50. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணும்போது 20 15 35, 35 5 40, 54. அடுத்து 14 5 19, 19 19 38, 38 10 48, 48 5 53. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஹையஸ்ட் சம் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் ஆல் ஆஃப் இட்ஸ் லெட்டர். இதுல எது ஹையஸ்டா இருக்குங்க? 54 தான் ஹையஸ்ட். ஓகேங்களா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் பி டோன். ஓகேங்களா? சோ கொடுத்திருக்கிற இந்த ஆப்ஷன்ல இருக்கிற லெட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அதனோட நம்பர்ஸ் எழுதுறோம். நம்பர்ஸ் எழுதிட்டு ஆட் பண்ணிட்டு அதுல எது வந்து ஹையஸ்ட் வருதுன்னு பாக்குறோம். 54 தான் ஹையஸ்ட். அப்ப நம்ம அதை ஆன்சரா மார்க் பண்றோம். ஆட் பண்ணும்போது கவனமா ஆட் பண்ணிக்கங்க. அண்ட் நம்பர்ஸ் கொடுக்கும்போது மாத்தி கொடுத்துடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, ஒன்னு தான் டிஃபரன்ஸ் வருது, ரொம்ப எல்லாம் டிஃபரன்ஸ் இல்ல. சோ அதுல கவனமா இருக்கணும். 8வது கொஸ்டின் பாருங்க. if first and 26th, second and 25th, third and 24th, அதாவது 1 மற்றும் 26, 2 மற்றும் 25, 3 மற்றும் 24, இந்த மாதிரி ஆல்பபெட் வந்து நம்ம பேரா மாத்துறோம். தென் which of the following pairs வந்து இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இது நார்மலா கொஸ்டின்ல வந்து இப்படி கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து இதையும் 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 பேர் பண்ணுவோம். இப்படி கொடுத்திருக்கிற ஏபிசிடியை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இந்த மாதிரி எழுதும்போது நம்மளுக்கு பேர் கரெக்டா வந்துடும். ஏபிசிடி எம் வரைக்கும் எழுதிட்டு என் இங்க ஆரம்பிச்சிடும், என்ன கொண்டு வந்து இங்க போட்டக்கூடாது. ஓகேங்களா? இப்படி எழுதும்போது கரெக்டா வருங்க. 1 26, 2 25, 3 24, 4 23, இந்த மாதிரி பேர் வருது. ஓகேங்களா? இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி பார்ப்போமா? ஜியும் ஆருமா பேர் வருது, ஜியும் டியும் தான் பேர் வருது. சியும் டபிள்யூமா பேர் வருது, சியும் எக்ஸும் வருது. ஐயும் பியுமா வருது, ஐயும் ஆரும் தான் வருது. ஆனா இவி கரெக்டா வருது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணி பார்க்கும்போது எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. இவி கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் நம்ம போனதுமே ரஃப் ஷீட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்க கூட ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு, நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கும். ஓகேங்களா? அதை நான் ரீபோஸ்ட் பண்றேன் மறுபடியும். 9வது கொஸ்டின் பார்ப்பாங்களா? இஃப் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட் ஃப்ரம் பி ஆன்வர்ட்ஸ், பியில இருந்து ஆல்டர்னேட் லெட்டர்ஸ்னா ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு பியை சேர்த்துக்கணும்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. இன்க்ளூடிங் பி இஸ் ரிட்டர்ன் இன் லோயர் கேஸ். லோயர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர்னா இப்படி, ஸ்மால் லெட்டர்னா இப்படி, அந்த மாதிரி. அந்த ரிமைனிங் லெட்டர்ஸ் ஆர் கேபிட்டலைஸ்ட். மிச்சம் இருக்கும் பாருங்க, ஏ சி இ ஜி இதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும்போது தென் ஹவு வில் த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் பி ரிட்டர்ன். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கேள்வியை. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்னா என்ன வரும்? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். இந்த 12 மாசத்துல 6 பிரிச்சா இது ஹாஃப் இயர், இது வந்து ஹாஃப் இயர் இல்லைங்களா? இந்த ஹாஃப் இயர்ல ஃபர்ஸ்ட் மாசம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் மாசம் என்ன வருங்க? 6வது மாசம் என்ன வரும்? ஜூன் வரும். 7வது மாசம் என்ன வரும்? ஜூலை வரும். ஓகேங்களா? அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஒன்னா சியா இருக்கணும், இல்லைன்னா ஏவா இருக்கணும். இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் தான் கேட்கறாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரோட ஃபர்ஸ்ட் மந்த் என்னவா இருக்குங்க? ஜூலையா தான் இருக்கும். ஸோ இதை வச்சு இப்படி ஃபைல் பண்ணலாம். இப்போ அந்த லெட்டர்ஸை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். நல்லா கவனிங்க. இங்க பில இருந்து ஸ்மால் லெட்டர் கொண்டு வர சொல்லிட்டாங்க. இங்க பி, அதுக்கப்புறம் இந்த டி, அதுக்கப்புறம் எஃப், எல்லாத்தையும் மாற்ற வேண்டாம். JULY மட்டும் பார்த்தா போதும். ஆனா கவனமா இருக்கணும் எந்தெந்த லெட்டர் நம்ம மாற்றணும் அப்படின்னு. எஃப்க்கு அடுத்து ஹெச் வரும், ஹெச்சுக்கு அடுத்து ஜே வரும், எல் வரும், என் வரும், பி வரும், ஆர் வரும், டி வரும், வி வரும், எக்ஸ் வரும், ஜெட் வரும். இந்த வரும் மீன்ஸ் அதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ல மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனா இங்க நல்லா கவனிங்க. இங்க ஜே வந்து ஸ்மால் லெட்டரா மாத்தணும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை வச்சே சொல்லிடலாம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அப்படின்னு. ஏன்னா இதுல வந்து ஜே கேபிட்டல் லெட்டரா இருக்கு, ஆனா ஜே வந்து ஸ்மால் லெட்டரா தான் நம்மளுக்கு வரணும். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க?
ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் யூ வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும். அடுத்து வந்து எல் பாருங்க, கேபிட்டல் லெட்டர்லாம் இப்படி இருக்கணும், ஸ்மால் லெட்டர்னா இப்படி நம்ம நார்மலா எழுதுவோம். ஆனா இந்த கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது இப்படி தான் வருது. ஸோ அதனால அதுல தெளிவா இருந்துக்குங்க. அப்புறம் ஒய் வந்து கேபிட்டல் லெட்டர், ஒய் கொடுத்தலாம். அந்த ஒய்யை வச்சு கூட நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் பார்த்தோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் மறுபடியும் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. பில இருந்து ஆல்டர்னேட் லெட்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும். பி, டி, எஃப், ஹெச் இந்த மாதிரி ஆல்டர்னேட் லெட்டரை ஸ்மால் லெட்டரை நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர், ஓகேங்களா? ஒரு வருஷத்துல 12 மாசம், அதுல 6 பிரிச்சிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் இயர்னு வந்துடும். அந்த செகண்ட் ஹாஃப் இயர் 7ஆவதுல இருந்து ஆரம்பிக்கும், 7 to 12. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் மந்த்னா அது 7வது மாசம் வந்துடும், அந்த ஜூலை. இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 10வது கொஸ்டின் பாருங்க. If every alternative letter starting from B of the given alphabet is written in small letters, rest all are capitalized, then how will the month of September be written? முன்னாடி பார்த்த கொஸ்டின் போலவே தான். வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. முன்னாடி கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் பின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்க்ளூடிங் பி கொடுக்கல. ஆனா இதுல பாருங்க, இஃப் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் லெட்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் பின்னு கொடுத்துட்டான். அப்ப இங்க இருந்து பியும் நம்ம சேர்த்து மாத்திக்கணும், பியை விட்டுறக்கூடாது. இங்க வந்து பி ஆன்வர்ட்ஸ் கொடுத்துட்டு இன்க்ளூடிங் பின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க அந்த வார்த்தை கொடுக்கல. ஸோ அதனால நம்ம பியை விட்டுட்டு போனா போதும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி பியும் நம்ம எடுத்துக்கணும். பியை எடுக்கும்போது இங்க பி, டி, எஃப் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு செப்டம்பருக்கு என்ன அப்படின்னு ஃபைன் பண்றோம். ஓகேங்களா? நல்ல ஆப்ஷன் கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்த லெட்டர்லாம் மாறும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹெச் மாறும், ஜே மாறும், எல் மாறும், என் மாறும், பி மாறும், ஆர் மாறும், டி, பி, எக்ஸ், ஜெட். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சில லெட்டர்ஸ் வச்சு நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணி பார்க்குறோம். இங்க ஆர் இருக்கு, ஆர் இருக்கு, ஆர் இருக்கு. இந்த ஆர் வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த ஆர் வந்து நம்ம வந்து ஸ்மால் லெட்டர் தான் மாத்தி ஆகணும். அப்ப இதை வச்சு சொல்லிடலாம், ஆப்ஷன் டி ஒன்று தான் ஆன்சரா வரப்போகுது, வேற எதுவுமே வரப்போகுது. சப்போஸ் 2 ஸ்மால் லெட்டர் ஆர் இருந்துச்சுன்னா நம்ம வேற ஆப்ஷன் போகணும். இப்போ நான் முழுசாவே சொல்லிடுறேன். இப்போ எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ல அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இ கேபிட்டல் லெட்டர்ல அப்படியே தான் இருக்கும். அடுத்து பாருங்க, பி ஸ்மால் லெட்டர்ல மாறும். ஸோ அதனால பி இப்படி எழுதிக்கிறோம். அடுத்து பாருங்க, டி வந்து ஸ்மால் லெட்டர்ல மாறும். அடுத்தது இ வந்து அப்படியே தான் இருக்கும். அடுத்தது எம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல அப்படியே தான் இருக்கும். அடுத்து பி பாருங்க மாறிடுச்சா, பி இங்க மாறி இருக்கு. அடுத்து இ கேபிட்டல் லெட்டர்ல இ ஆர் இருக்கு. அப்ப இதே மாதிரி தானே இங்க வருது, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த யோசிக்கிற தன்மை தான். சிம்பிளா யோசிச்சோம்னா அழகா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். நல்லா இதுல ஒண்ணு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதுல வந்து இன்க்ளூடிங் பின்னு கொடுக்கல. ஸோ அதனால பியை விட்டுட்டு டில இருந்து போயிடும்னு நினைச்சக்கூடாது. அப்படி போயிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஆன்சராகவே கொடுக்க முடியாது, தப்பா போயிடும். பில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ முன்னாடி கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பின்னே கொடுத்துட்டாங்க. ஸோ பில இருந்தே நம்ம எடுத்துக்கணும். 11வது கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். இப்போ கொஸ்டின் பாருங்க. இஃப் லெட்டர்ஸ் ஃப்ரம் ஏ டு எம் வேர் ரிட்டன், ஓகேங்களா? ஏ டு எம் வரைக்கும் எழுதணும். லீவிங் ஸ்பேஸ் ஃபார் 1 லெட்டர் பிட்வீன் எவ்ரி 2 லெட்டர்ஸ், ஓகேங்களா? ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடணும். அண்ட் தென் த ரிமைனிங் லெட்டர்ஸ் வேர் இன்சர்ட்டட் பிகினிங் வித் என், ஓகேங்களா? n and ending the series with z after m. Answer the following questions. ஓகேங்களா? இந்த கேள்வி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப ஈஸி. இதை ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னா, if letters from இந்த கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. a to m வேற எழுதணும். என்ன சொல்றாங்க? leaving space for 1 letter between every 2 letters. இதோட போதும். ஃபர்ஸ்ட் இதை முடிப்போம். a எழுதுறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு b எழுதுறோம், ஒரு ஸ்பேஸ் விட்டு c, அதுக்கப்புறம் d, அதுக்கப்புறம் e, அதுக்கப்புறம் f, அதுக்கப்புறம் எல், அதுக்கப்புறம் எம். கையெழுத்து கொஞ்சம் தாறுமாறா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? தென் த ரிமைனிங் லெட்டர்ஸ் வேர் இன்சர்ட்டட் பிகினிங் வித் என். என்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா? என் ஓ ஒய் ஜெட். ஓகேங்களா? எண்டிங் வித் தி சீரியஸ் வித் ஜெட் ஆஃப்டர் எம். கரெக்டா வந்துருச்சுங்களா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான். இனி நீட்டா கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் லெட்டர் would be the third to the right of 7th letter from left. ஓகேங்களா? இங்க ரைட் இருக்கு, இங்க லெஃப்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? பிளஸ் பண்ணுவோம். இங்க தேர்ட் இருக்கு, இங்க 7 இருக்கு, 10 பண்ணுவோம். 7 + 3 10 ஃப்ரம் லெஃப்ட். ஓகேங்களா? லெஃப்ட் வந்து இங்க, ரைட் வந்து இங்க. இதுல இருந்து 10வது என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி ஆர். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதை மட்டும் நம்ம தெளிவா எழுதிட்டா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்தது பி பாருங்க. which letter would be exactly in the middle of the 18th letter from the beginning and 15th from the end? இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டே இல்லை, அழகு போல சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ சிம்பிளா சால்வ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸாக்ட்லி இன் த மிடில் 18th letter from the beginning. பிகினிங்ல இருந்து 18th letter பார்க்குறோம். ஓகேங்களா? 3 6 9 12 15
18னா என்ன வருங்க? வி அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது 15th ஃப்ரம் எண்ட். இதுக்கு நான் கலர் மாத்திக்கிறேன். எக்ஸாம் ஹால்ல கலரெல்லாம் இருக்காது தங்கங்களே. எல்லாமே பென்சிலோ பேனாவோ தான் வச்சிருப்போம். அதை வச்சு தான் சால்வ் பண்ணும். இது உங்களோட புரிதலுக்காக இப்படி கலர் கலரா எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்க 15th ஃப்ரம் எண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. எஸ். ஓகேங்களா? அதாவது இந்த எஸ்ஸுக்கும் இந்த விக்கும் மிடில் என்ன இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. என்னெல்லாம் வரும்? 1 2 3 1 2 3. அப்ப என்ன வருங்க? ஹெச் தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்க சிங்கிளா கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சும்மா அவசர அவசரமா பண்றதை விட ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோ கரெக்டா பண்ணி ஆன்சர் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன். which letter would be exactly middle in the 18th letter from the beginning? ஓகேங்களா? ஸோ நான் 3 எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக கவுண்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு நான் வீல கொண்டாந்து நிறுத்துறேன். இதுதான் வந்து 18th லெட்டர். அடுத்து 15th ஃப்ரம் எண்டுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து 15th ஃப்ரம் எண்டுனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எஸ்ன்னு பாக்குறோம். இந்த எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவுல ஹெச் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்து ஷார்ட் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. இங்க பாருங்க, இதை வந்து லெஃப்ட் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம ரைட் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப லெஃப்ட் ரைட்னா நம்மளுக்கு என்னவா இருக்கு? பிளஸ் பண்ணிப்போம். பிளஸ் பண்றோம் அப்படின்னா 18 15 33. ஓகேங்களா? இப்ப 33 நம்ம கொண்டு வந்து வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க மிடில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மிடில்கெல்லாம் வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால டைரக்டா நீங்க சால்வ் பண்றதா புத்திசாலித்தனம். அதுதான் சரியான விஷயம். இங்க ஷார்ட்கட் எல்லாம் கை வைக்கவே முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிள். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் எடுத்து கவனமா சால்வ் பண்ணி போட்டோம்னா வேலை. இந்த 18ங்கிறத 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 15ஐயும் 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கலர் போட்டுறதுனால உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம் ஹால்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் நீங்க எந்த விரல் எழுதுறீங்களோ அதை எழுதிட்டு இன்னொரு கை சும்மா தான் இருக்கும். அந்த இன்னொரு கை சும்மா இருக்கிறது ஸ்கிரீன்ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கவனத்தோட சால்வ் பண்ணீங்கன்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அடுத்து 12வது கொஸ்டின் பார்ப்போங்க. which two நெய்பர் லெட்டர், இந்த நெய்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் பிடிஎஃப்ல டைப் பண்ணிட்டேன். பிடிஎஃப்ல கரெக்டா இருக்கும். 2 நெய்பர் லெட்டர்ஸ் in the given arrangement are farthest in the alphabetical order. ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட அமைப்பில் எந்த 2 அண்டை எழுத்துக்கள் இந்த பக்கத்து எழுத்துக்கள் அந்த மாதிரி. ஓகேங்களா? அகர வரிசையில் மிக தொலைவில் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களே ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துட்டாங்க. பியும் கியூவும் இருக்கா, இல்ல டியும் ஒய்யும் இருக்கா, இல்ல யூயும் எஃப்பும் இருக்கா, இல்ல வியும் ஈயும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே. இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி ஆல்பபெட் இருக்கும் இல்லைங்களா? ABCDEFGHZ வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வச்சு நம்ம கணக்கு பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்க, நம்ம இதுக்கு நம்பர்ஸ் எழுதிக்கலாம். பி வந்து என்ன கொடுப்போம்? 2, Q வந்து 17ன்னு கொடுப்போம். அந்த கரஸ்பாண்டிங் நம்பர், அதாவது ஏனா 1, பினா 2, சினா 3, டினா 4, இசட் வரைக்கும் 26ன்னு கொடுப்போம்ல, அந்த மாதிரி டினா 4, Y வந்து 25, U வந்து 21, F வந்து 6, V வந்து 22, E வந்து 5. ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து எது ஹையஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 2க்கும் 17க்கு எவ்வளோ வித்தியாசங்க? 15. ஓகேங்களா? 4க்கு 25க்கு எவ்வளோ வித்தியாசங்க? 21. 21க்கு 6க்கு எவ்வளோ வித்தியாசங்க? 15. அப்ப 22க்கும் 5க்கு எவ்வளவு வித்தியாசங்க? 17. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 பேருக்கு நடுவுல 17 பேர் அப்படி வர மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது நம்பர் சீரிஸ்ல தான் அந்த மாதிரி. இந்த 4 கூட இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன். இங்க ABCDEFG. இப்ப இதை கவனிங்க. இங்க இப்ப நம்ம DUYக்கு செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து DY தான். ஏன்னா 21 இருக்கு. ஏன்னா இதுதான் ஹையஸ்ட். இப்ப பாருங்க, D வந்து இங்க இருக்கு. இதுக்கு வந்து 4ன்னு கொடுப்போம். Y வந்து எவ்வளவு இருக்கு? 25 அப்படின்னு இருக்கு. இங்க நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இங்க பாருங்க, 1 2 3 4 5 15 16 17 18 19 20. ஓகேங்களா? ஆக்சுவலா 4 கூட 21 கூட்டினா தான் 25. அந்த நடுவுல 20 இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த தூரம். எது வந்து ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. DYக்கு தான் ஹையஸ்டா இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்ன வருங்க? ஆப்ஷன் DNY. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நடுவுல 21ன்னு வராது, 20 தான் வரும். இந்த இது கூட 21 ஆட் பண்ணா 25 வரும். நம்ம நடுவுல இருக்கிறது பார்க்கும்போது இங்க 20 வரும், இங்க 14 வரும், இங்க 16 வரும், இங்க வந்து 14 வரும். ஒன்னு குறையும். இங்க 2 சேர்த்து வருது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்தா நம்ம கவனமா இருந்துக்கணும். இங்க வந்து ஃபார்தஸ்ட்னு கேட்கறாங்க. இது மிக தொலைவுனா ஜாஸ்தியா இருக்கிறத நம்ம எடுத்துப்போம். அப்ப ஜாஸ்தியா இருக்கிறது என்ன வருங்க? 21. கரெக்டா புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். புரியலனா ரிவைண்ட் பண்ணி பாருங்க, இல்லை நீங்க எழுதி பாருங்க, தெளிவா புரிஞ்சிடும். பி கொஸ்டின் பார்க்கலாம். which 3 letters have the same distance as they have in the alphabetical order though they have changed places in the given arrangement? ஓகேங்களா? இந்த given arrangement புக்லயே இருக்காது. இது நானே டைப் பண்ணது. பிடிஎஃப்ல கரெக்டா டைப் பண்ணிட்டேன். இப்பதான் கொஸ்டின் என்னடா புடிப்படவே மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது இப்படி இருந்துச்சு, கவனிச்சேன். ஓகே, தமிழ் தங்கங்களே மட்டும் இங்கிலீஷ் பாத்துக்கங்க. என்ன நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இங்க அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுல வந்து ஒரு இடத்துல லெட்டர்ஸ் இருக்கும். இதைத்தான் வந்து நான் 1 2 3ன்னு எழுதியிருக்கேன். இந்த ஒரு லெட்டருக்கு தூரம் இருக்கும். அது எந்த லெட்டரா வேணா இருக்கலாம். அதே மாதிரி ஆல்பபெட் ஆர்டர்ல எது இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனையும் செக் பண்ணி
எது இங்க இருக்கிறதும் இதுல இருக்கிறதும் காமனா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஹெச்எம்பின்னு இருக்கு. அரேஞ்ச்மெண்ட்ல எப்படி எழுதுவோம்? ஹெச்சுக்கு வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்முக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்பபெட்ல எப்படி வரும் அப்படின்னா, ஹெச்சுக்கு வந்து 8, எம்முக்கு வந்து 13, பிக்கு வந்து 16. ஓகேங்களா? அதே மாதிரி மிச்ச ஆப்ஷனுக்கு நான் எழுதிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா லென்த்தா போகும். இப்போ பாருங்க, YLFக்கு எப்படி எழுதுவோம்? அரேஞ்ச்மெண்ட்டுக்கு Yக்கு வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3 அப்படின்னு வரும். அடுத்தது Lக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 16 அப்படின்னு வரும். அடுத்து வந்து Fக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 22 அப்படின்னு வரும். ஆல்பபெட்ல எப்படி இருக்குங்க? Yக்கு வந்து 25, Lக்கு வந்து 12 அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து Fக்கு வந்து 6 அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இதுக்கும் தூரம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எது காமனா இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். நல்லா கவனிங்க, 1க்கும் 5க்கும் நடுவில் எவ்வளவு இருக்கு? 2, 3, 4 இருக்கு. அப்ப 3 இருக்கு. 5க்கும் 10க்கும் எவ்வளவு இருக்கு? 4 தான் இருக்கு. நார்மலா 5 வரும். இங்க பாருங்களேன், இப்போ இங்க 5 இருக்கு, M 10 இருக்கு, நடுவில் எத்தனை லெட்டர் இருக்கு? 1, 2, 3, 4 4 லெட்டர்ஸ் இருக்கு. நம்ம வேணா 5ன்னு கூட எடுக்கலாம், இல்லைன்னா 4ன்னு கூட எடுக்கலாம். இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு 5னே போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா தப்பா போயிடும். அதுக்கு தான் சொல்றேன், கவனமா இருந்துக்கணும். ஏன்னா ஆல்பபெட் வேற, நம்பர் சீரிஸ் வேற. ஓகேங்களா? 1 + 4 கூட கூட்டினா தான் 5, 5 + 5 கூட கூட்டினா 10. கீழே பாருங்க, 8 + 5 தானே 13 வரும். அப்ப வருமா? வராது. அடுத்து பாருங்க, 7க்கும் 9க்கு எவ்வளவு இருக்கு? 2. 14க்கும் 17க்கு எவ்வளவு இருக்கு? 3. அப்ப வருங்களா? வராது. அடுத்து பாருங்க, 9க்கு 11க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 2 இருக்கு. 17க்கு 15க்கும் 2 இருக்கு. 11க்கு 19க்கும் 8 இருக்கு. 15க்கும் 5க்கும் 10 இருக்கு. டிஃபரன்ஸ் கரெக்டா இருக்கா? தப்பா இருக்கு. ஓகேங்களா? இங்க சில பேருக்கு தோணலாம் 17க்கும் 15க்கு போலாமா அப்படின்னு ரிவர்ஸ்ல தாராளமா போலாம். மொத்தத்துல நம்மளுக்கு தூரத்தை மட்டும் தான் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அது பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 3க்கும் 16க்கும் 13 வரும். 25க்கும் 12க்கும் 13 வரும். 16க்கும் 2க்கும் 6 வரும். 12க்கும் 6க்கும் 6 வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? YLF. ஓகேங்களா? ஏன்னா இங்க கொடுத்துருக்கிற அரேஞ்ச்மெண்ட்லயும் தூரம் கரெக்டா தான் இருக்கு. ஆல்பபெட் சீரீஸ்லயும் வந்து இந்த தூரம் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், 1க்கும் 5க்கும் நடுவில் 3 தான் வரும். ஏன்னா 2, 3, 4ன்னு தான் வரும். அதுக்கு போனா லைட்டா குழப்பம், அந்த மாதிரி விட்டுருங்க. ஜஸ்ட் இதை நம்ம தூரத்தை மட்டும் கரெக்ட் சொல்ல, அதாவது இந்த மாதிரி கொஸ்டின், இந்த டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபார்தஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது ஜஸ்ட் இது கூட இது எவ்வளவு ஆட் பண்ணா வருதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நான் போதும், வேற எதுவும் வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இது மட்டும் தான் ஈவனா இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் YLF. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா ஆன்சர் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி TNPSC கேட்பாங்களா அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்தால் தான் தெரியும். அந்த பேஸ் அட்லீஸ்ட் வச்சுக்கலாம். ஆனால் மாடல் கொஸ்டின் பேப்பர் இன்னும் ரிலீஸே பண்ணலை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். வந்தால் இந்த வாரத்துக்குள்ளே வந்துடணும் தங்கங்களே. மண்டே டு ஃப்ரைடே லாஸ்ட் சான்ஸ். இந்த வாரத்துக்குள்ளேயும் வரல அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது வராது அப்படின்னு. எப்போ வேணால் வரலாம். ஆனால் எதுக்கும் தயாராக இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. சிலபஸ்ல உள்ளதை தெளிவாக படிச்சுக்கிட்டா போதும், பார்த்துக்கலாம். அடுத்து 13வது கொஸ்டின் பார்ப்போங்களா? ஏ கொஸ்டின் பாருங்க, which letter is 10th to the right of the letter which is exactly the middle letter between F and D. ஃபர்ஸ்ட் F and D க்கு நடுவுல மிடில் லெட்டர் கண்டுபிடிக்கிறோம். இங்க F இருக்கு, இங்க D இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மிடில் லெட்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பாப்போமா? 1 2 3 4 5 6 7 8 இது இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8. அப்ப மிடில் லெட்டர் என்ன வருதுங்க? B அப்படின்னு வருது. ஓகேங்களா? இது எப்படி நீங்க இப்படி கரெக்டா கொண்டுட்டு போறீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, பிராக்டிஸ் தான். இதெல்லாம் ஒரு புத்து மதிப்பா போடுறதா. இப்ப சப்போஸ் N எடுத்திருந்தா நான் 7ன்னு எழுதி வச்சிருப்பேன். ஓகேங்களா? இங்க E வந்துச்சுன்னா அப்படி ஒரு புத்து மதிப்பா மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். சும்மா இதெல்லாம் வெறும் கபசூத்திரம் எல்லாம் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அடுத்து இப்ப என்ன கேக்குறாங்கன்னா 10th லெட்டர் டு த ரைட் ஆஃப் த லெட்டர். இந்த மிடிலுக்கு ரைட் ஆஃப் த 10th லெட்டர் கேக்குறாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி, எக்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா? நல்லா பாருங்க, எஃப்க்கும் டிக்கும் மிடில் லெட்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க, பின்னு கண்டுபிடிச்சிடறோம். இப்போ சப்போஸ் இந்த இடத்துக்கு நீங்க வரீங்க அப்படின்னா இன்னொரு சில விஷயம் சொல்றேன். 1 2 3 4 5 5 நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க 5 போட்டு டபிள்யூன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் 5ல இருந்தே கவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 6 7 8ன்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணிட்டு அப்புறம் பில இருந்து 10th ரைட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 10th டு த ரைட் பார்க்கும்போது எக்ஸ் தான் ஆன்சரா வருது. ஓகேங்களா? அடுத்து பி கொஸ்டின் பாருங்க. 4 ஆஃப் த ஃபாலோயிங் சர்டைன். இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அந்த ஆட் ஒன் அவுட், எந்த குரூப், இதெல்லாமே வந்து எல்லாமே வந்து ஒரு லாஜிக் ஃபாலோ ஆகும். ஆனா ஏதோ ஒன்னு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிப்போம். பி ஆர் ஒய்னு இருக்கு. பி எங்க இருக்கு? ஆர் முன்னாடி வருது, ஒய் எங்க இருக்கு? ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் லாஸ்ட் லெட்டருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நடு லெட்டருக்கு போய்க்கும். ஓகேங்களா? இப்போ பி 1 விட்டு ஒய். ஓகேங்களா? அடுத்து இ என்னு பார்ப்போம். இ என் இருக்கு, ஆனா ரிவர்ஸ்ல போகுது. ஸோ இதை தனியா வச்சுப்போம். அடுத்து ஹெச்சுக்கும் ஐக்கும் பார்க்குறோம். ஹெச் இங்க இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஐ வருது. ஓகேங்களா? ஹெச் ஐ. அப்ப இது காமனா இருக்கு, இது காமனா இருக்கு. அப்போ ஓ எம்ஆர் பார்க்குறோம். ஓ இருக்கு, 1 விட்டு ஆர் இருக்கு. அப்ப இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. அடுத்து
கேவும் வியும் பார்க்குறோம். ஒன்று விட்டு ஒன்று கரெக்டாக வருது. அப்போ எது ஆட் ஒன் அவுட்டுங்க? ECN தான். ஏன்னா ஈக்கு முன்னாடி தான் என் இருக்கு. இது எப்படின்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் முன்னாடி இருக்கு, தேர்ட் லெட்டர் பின்னாடி இருக்கு. ஆனால் இதில் ECNல மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பின்னாடி இருக்கு, தேர்ட் லெட்டர் வந்து முன்னாடி இருக்கு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வரும். சரிங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. FMG TS in the same way as JMP. அந்த ரேஷியோ எல்லாம் கண்டுபிடிப்போம்ல, அந்த எந்த லாஜிக் கரெக்டாக வருதுன்னு அதே மாதிரி தான். இப்போ பாருங்க FMJன்னு இருக்கு. இங்க எப்படி இருக்கு? FJMங்கிறத FMJன்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க TSZன்னு இருக்கு. ஆனா இங்க எப்படி இருக்கு? TZSன்னு இருக்கு. இப்போ இது வந்து எப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னா JMPன்னு கொண்டு வந்துட்டாங்க. இங்க JM இருக்கு, இங்க JM இருக்கு. அப்ப இங்க ZS இருக்கு, இங்க ZS வந்துரும். P இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ZS எடுத்து நம்ம என்ன கொண்டுட்டு வருவோம்? I கொண்டுட்டு வருவோம். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ZSIன்னு ஆப்ஷன் B வந்து செலக்ட் பண்றோம். ஓகேவா? இது சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, நான் தெளிவுபடுத்துறேன் பாருங்க. இங்க கொஸ்டின்ல வந்துட்டு FMJன்னு இருக்கு, இங்க FJன்னு இருக்கு. இது இங்க போயிருச்சு, இது இங்க வந்துருச்சு. அதைத்தான் வந்துட்டு FJM FMG, அதாவது இந்த லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க இதுல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த பக்கம் வந்துட்டாங்க. லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் TZS இப்படி வரணும் தங்கங்களே. இப்படி TZS வந்துட்டு TSZ லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் மட்டும் இதுல மாத்திருக்காங்க. இப்போ அடுத்தது JMP எப்படி மாத்தணும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ JMP எப்படி எடுத்திருக்காங்க? இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எந்த எடுக்கணுங்க? ZSIன்னு எடுக்கணும். இதை எடுத்தாவே வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? அதை இன்னும் தெளிவுபடுத்திக்க, இங்க JM வந்து இங்க JMன்னு இருக்கு, இங்க ZS இருக்கு, இங்க ZS இருக்கு. JMக்கு அடுத்து இந்த P எடுத்திருக்காங்க, நாம P எடுத்துக்கிறோம். ZSக்கு அடுத்து இங்க I இருக்கு, நம்ம I எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இந்த ஃபார்மேட்ல மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் பி. ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதுல பாருங்க, இந்த JM வந்து MJன்னு மாறுது, அதுக்கப்புறம் மறுபடியும் JMன்னு மாறுது. இந்த ரெண்டும் கூட இப்படி மாறுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ZS வந்து Zன்னு மாறுது, மறுபடியும் ZSன்னு மாறுது. இப்படியும் வரலாம், அதுக்கப்புறம் இப்படியும் கொண்டு போகலாம். அந்த லாஜிக் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். ரீசனிங்ல ஒரு சில கொஸ்டினுக்கு 2 லாஜிக் கூட வரலாம், பட் ஆன்சர் கரெக்டாக வர மாதிரி லாஜிக் ஃப்ரேமா இருக்கணும் அண்ட் ஈவன் லாஜிக்கா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து D கொஸ்டின் பாருங்க. Which of the following pairs of letters has as many letters between them in the above arrangement as there are between them in the English alphabet? இப்போ இந்த 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இந்த 2 லெட்டர்ஸ்க்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஆல்பபெட்லயும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இப்போ ஏக்கும் ஐக்கும் 5 பேர் இருந்தா இங்கேயும் ஏக்கும் ஐக்கும் 5 பேர் இருந்தா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏக்கும் ஐக்கும் பார்த்துருவோம். ஏ வந்து இங்க இருக்கு, 1 2 3 4 5 6 7 8. அப்ப ஏக்கும் ஐக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்க? நடுவுல 8 பேர் இருக்காங்க. ஈக்கும் எல்க்கும் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஈ இங்க இருக்கு, 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது எல்லுக்கும் எஸ்ஸுக்கும் பாருங்க. எல் இங்க இருக்காங்க, 1 2 3 4 5 6 7. எல்லுக்கும் எஸ்க்கும் எவ்வளவு பேருங்க? 7 பேர். அடுத்து பாருங்க, எம்முக்கு ஓக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? பி தான் இருக்காங்க. அப்ப இதை வச்சு சொல்லிடலாம் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அப்படின்னு. வேணா பாருங்க, இங்க 1 தான் இருக்கு, செக் பண்ணிடலாம். அடுத்து எம்முக்கும் ஆருக்கும், எம் இங்க இருக்கு, 1 2 3. ஓகேங்களா? எம்முக்கும் ஆருக்கு எவ்வளவு வரும்? 3 அப்படின்னு வரும். இப்ப பாருங்களேன், இது எப்படின்னா, இப்ப இங்க ஆல்பபெட்ல பாக்குறோம். ஏக்கும் ஐக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 பேர் தான் இருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ல 8 பேர், ஆல்பபெட்ல 7 பேர். அப்ப இது வருமா? வராது. அடுத்த அரேஞ்ச்மெண்ட்ல இதுக்கு 5 பேர். ஈக்கும் எல்லுக்கும் எவ்வளவு பேர் வராங்க? 1 2 3 4 5 6 பேர் வராங்க. அப்ப இதுக்கு வருமா ஆன்சரு? வராது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கும் வராது. ஆனா எம்முக்கு ஓக்கும் பாருங்க, MNO நடுவில் ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ ஆல்பபெட்லயும் ஒருத்தர் தான், அரேஞ்ச்மெண்ட்லயும் ஒருத்தர் தான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தெளிவா புரிய வச்சிருப்பேன் நம்புறேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல 2க்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கோ அதே மாதிரி ஆல்பபெட்லயும் கேப் இருக்கணும். அந்த மாதிரி கேப் இருக்கிறது எம்முக்கு ஓக்கு மட்டும்தான். இங்கேயும் MPO, இங்க MNO. கரெக்டா வருதுங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் பார்ப்போங்களா? Each letter is attached a value equal to its serial number in the above arrangement starting from your left. Then what will be the sum of the numbers attached to all the vowels in the arrangement அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது FJக்கு 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துட்டு வவல்ஸோட நம்பர்ஸ் எடுத்து அதை கூட்டினா இதுல இருக்கிறது என்ன ஆன்சரா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. வவல்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க? AEIOU. இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஓ கொடுத்துருக்காங்க, 5 வந்திருக்கு. யூக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20ன்னு வந்திருக்கு. ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 23ன்னு வந்திருக்கு. அடுத்து ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை ஆட் பண்ண என்ன வருதுங்க? 14 10 24 24 23 47 47 25 72. ஓகேங்களா? 40 + 20 60 7 5 12 72. அப்ப இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அவ்வளோதான். ஜஸ்ட் இதுக்கு நம்ம நம்பர்ஸ் எழுதி அடுத்து அந்த வவல்ஸ்க்கு உண்டானதை எடுத்து என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதி அதை ஆட் பண்ணா 72ன்னு ஆன்சர் வந்துடும். அடுத்து 14வது கேள்வி பார்ப்போம் பாருங்க.
if each of the 12 digits on a watch is replaced by English vowels A, E, I, O, U in sequence. அதாவது 1க்கு A, 2க்கு 3 and so on. The hour hand will be between which pair of vowels at 9:30 AM. பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கடிகாரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கடிகாரத்தில் AEION அந்த 1 2 3 பதிலாக AEION அந்த ஆர்டர்லேயே எழுதிட்டு வந்துடும் போது எந்த பேர் ஆஃப் வவல்ஸ் வந்து 9:30 மணிக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹவர் ஹேண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு இது வந்து 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓகேங்களா. 1க்கு AEIOU மறுபடியும் AEIOUAE. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 9:30 மணிக்கு ஹவர் ஹேண்ட் வந்து எந்த வவலுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 9:30னா எப்படி வரும்? நல்லா கவனிங்க, இது வந்து 12 3 6 9. ஒரு பேசிக் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 9 மணி அப்படின்னா இது வந்து சின்ன முள், இது வந்து பெரிய முள். ஷார்ப்பாக 9க்கும் 12க்கும் இருக்கும். ஓகேங்களா? இதே 9:15 அப்படின்னா இந்த சின்ன முள் வந்து லைட்டாக வந்திருக்கும். இப்படி வரும்போது 9:30 அப்படிங்கும்போது இந்த 10க்கும் 9க்கும் நடுவில் தான் வந்து இந்த ஹவர் ஹேண்ட் இருக்கும். சின்ன முள் பெரிய முள் வந்து இப்படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஹவர் ஹேண்ட் வந்து எப்படி இருக்கும்? இந்த இடத்துக்கு இப்படி இருக்கும். கலர் மாத்திரம் பாருங்களேன், இப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஹவர் ஹேண்ட் வந்து இங்க என்ன கேட்குறாங்க? ஹவர் ஹேண்ட் தான் கேட்குறாங்க. எந்த பேர் ஆஃப் வவல்குள்ளன்னு கேட்குறாங்க. எதுக்குள்ள இருக்குங்க? இங்க யூ இருக்கு, இங்க வந்து ஓ இருக்கு. அப்ப ஓக்கும் யூக்கும் நடுவில் வந்துடும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? தெளிவாக சொல்லிடுறேன். 1 2 3 அப்படிங்கிறது வந்து AEIOU வவல்ஸ்குள்ள நம்ம ஆர்டராக எழுதிட்டு வந்துடும். யூக்கு அப்புறம் மறுபடியும் AEIOU எழுதணும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஹவர் ஹேண்ட், அதாவது சின்ன முள்ள வந்து ஹவர் ஹேண்டும் பெரிய முள் வந்து மினிட் ஹேண்டும் சொல்லுவோம். 9 மணி 30 நிமிடம். அப்படி இருக்கும்போது எந்த பேர் ஆஃப் ஹவருக்குள்ள 9:30 மணிக்கு ஹவர் ஹேண்ட் இருக்கும்னு கேட்குறாங்க. ஹவர் ஹேண்ட் வந்து 9:30 மணிக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும், ஓக்கும் யூக்கும் நடுவில் இருக்கும். ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் முன்னாடி ப்ரிலிம்ஸ்ல சால்வ் பண்ணவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணுங்க. Z is equal to 26, net equal to 39, then nut equal to அப்படின்னு கேட்டாங்க. இந்த Z அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம். Z-ஓட ஆல்பபெட் நம்பர் வந்து 26. அப்போ அந்தந்த நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்போ நெட்டுக்கு என்ன வருங்க? NET. N-க்கு வந்து 14, E-க்கு வந்து 5, T-க்கு வந்து 20. ஆட் பண்ணும்போது என்ன வருது? 39 அப்படின்னு வருது. அப்போ நட்டுக்கு என்ன வருங்க? சேம் 14, யூக்கு வந்து 21, T-க்கு வந்து 20, 20 14 34, 34 21 55. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 55. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஜஸ்ட் அந்தந்த நம்பர்ஸ் எழுதி நம்ம ஆட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ சிம்பிள். அடுத்த 16வது கொஸ்டின் பார்ப்போங்களா? செலக்ட் தி காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஸோ தட் த லெட்டர்ஸ் அரேஞ்ச்டு அக்கார்டிங்லி வில் ஃபார்ம் அ மீனிங்ஃபுல் வேர்ட். அதாவது இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லெட்டர்ஸை நம்ம மாற்றி மாற்றி அமைச்சு ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம டைரக்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்தே போய்க்கிறது நல்லது. எப்படின்னு பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2க்கு நம்ம என்ன போடுவோம்? என்னன்னு போடுவோம். 7க்கு வந்து எம். எண்ணம்ல எதுவும் வார்த்தை ஆரம்பிக்குமா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஐக்கு 8 போடுறோம். எண்ணமையில எதுவுமே வராது. அடுத்து 4க்கு பாருங்க, ஏ இருக்கு. 7க்கு வந்து எம் இருக்கு. அடுத்தது வந்து 5க்கு பாருங்க, சி. ஏஎம்சின்னு எது இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து 5 இருக்கு. 5க்கு வந்து சி, 3க்கு வந்து ஓ, 7க்கு வந்து எம். கம்ப்யூட்டர், கம்ப்ளைன் இந்த மாதிரி எல்லாம் வரலாம். அடுத்து பாருங்க, 1க்கு வந்துட்டு பி, 6க்கு வந்துட்டு எல், அதே வந்துருச்சு பாருங்க. 4க்கு வந்துட்டு ஏ, 8க்கு வந்துட்டு ஐ, 2க்கு வந்துட்டு என். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னங்க? இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இதையும் சும்மா செக் பண்ணி பார்த்துடலாம். 7க்கு வந்து எம் வரும், 1க்கு பி வரும், அடுத்தது 8க்கு வந்துட்டு ஐ வரும். ஏதாச்சும் வார்த்தை வருமா? ஐ திங்க் பாசிபிள் இல்லை. சி. 5க்கு சி வரும். எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது என்எம்ஐ ஏஎம்சின்னு வந்தங்காட்டி நான் அப்படி சொல்கிறேன். இங்கே சப்போஸ் எதுவும் வரல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வரல அப்படின்னா நம்ம மேற்கொண்டு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிளிக் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்குண்டான லெட்டர்ஸ் இருக்கும். இங்கே மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அதில் வந்து ஏதோ ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. சப்போஸ் ஆப்ஷன் இல்லாமல் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எழுதிட்டு போனோம்னா காமன் நேரம் ஆனால் கூட கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பாட்டுக்கு பதட்டத்தில் போயிட்டே இருப்போம். எக்ஸாம் ஹாலில் சொல்கிறோம், இங்கே ஃப்ரீ மைண்டில் நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம் ஹாலில் எப்படி இருப்போம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து 17வது கொஸ்டின். Given below are the letters of a word marked as ABCDE. Arrange these letters to form a meaningful word and indicate the last letter of the word as your answer. அதாவது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அந்த வார்த்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த வார்த்தையினுடைய லாஸ்ட் லெட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆன்சரை மார்க் பண்ணும். ஓகேங்களா? இங்க என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு? ஐ இருக்கு, பி இருக்கு, ஹெச் இருக்கு, டி இருக்கு, ஏ இருக்கு. ஓகேங்களா? இதுல என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டைரக்டா ஆன்சரே சொல்லிடுறேன். HABIT.
ஓகேங்களா? இதை எப்படி கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க பிஐடின்னு இருக்கு. ஸோ பிட்னு போட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து ஹெச்ஏன்னு இருக்கு. ஹெச்ஏ இல்லைன்னா ஏஹெச் இந்த மாதிரி போட்டு பார்த்தா ஹேபிட்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பரிச்சயமான வேர்டா ஒரு ரெண்டு லெட்டரா இப்போ ஹிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன சொல்ல பேட்டு, இந்த மாதிரி மூணு லெட்டர் எடுத்து போட்டு பார்த்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? நான் ஏன் டைரக்டா ஆன்சரே சொன்னேன் அப்படின்னா வீடியோ லென்த்தா போகும். ஸோ அதனால தான். அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஹேபிட்னு கண்டுபிடிச்சிருக்கோம். லாஸ்ட் லெட்டர் டி. அப்போ ஆப்ஷன் வந்து டி. ஓகேங்களா? 17th கொஸ்டின் ஆப்ஷன் டி. அடுத்து 18வது கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. unscramble the letters in the given words and find the odd one out. அதாவது இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் ஒன் அவுட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க இதில் எப்படி கொடுத்துருக்காங்க? EIWNTR இருக்கு. ஒரு 3 லெட்டர் எடுப்போம். பரிச்சயமான லெட்டரா WIN போட்டால் வின்னு வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இ இருக்கு, டி இருக்கு, ஆர் இருக்கு. ஓகேங்களா? இங்க வின் ETR இதை மேட்ச் பண்ண என்ன வரும்? வின்டர் அப்படின்னு வரும். ஓகேவா? இதை வச்சுப்போம். ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். அடுத்து பாருங்க இதுல எது 3 எடுக்கலாம்? SUMன்னு எடுக்கலாம். சம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எம் இருக்கு, ஆர் இருக்கு, இ இருக்கு. ஓகேங்களா? இது பாருங்க இங்க சம் இருக்கு, இங்க எம்ஆர்இ இருக்கு. அப்ப இது என்னமா ஃப்ரேம் பண்ணலாம்? சம்மர் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா? சூப்பர். அடுத்து பாருங்க மூணாவது ஒன்று பிஐஜி ஆர்எஸ்என் இருக்கு. அப்போ பிஐஜி 3 வார்த்தை எடுத்துட்டு ஆர்எஸ்என் போடலாம். எதுவும் வருமா? வராது. அடுத்து வேற என்ன கொண்டுட்டு வர முடியும்? ரிங்னு 4 லெட்டர் வேர்டு எடுக்கலாம். RING. மிச்சம் என்ன இருக்கு? SP இருக்கு. இங்க பாருங்க SP இந்த ரிங்கை சேர்த்துனா ஸ்ப்ரிங் அப்படின்னு வருங்களா? அப்ப இது ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது LCUOD. ஓகேங்களா? இதுல என்ன எடுக்கலாம்? லவுடு அப்படின்னு ஒரு லெட்டர் ஃப்ரேம் பண்ணலாம். மிச்சம் என்ன இருக்குங்க? சீன் இருக்கு. அப்ப இங்க வருங்க கிளவுட் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங் இந்த 3 வந்து அந்த காலநிலைகளை குறிக்குது. கிளவுட் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்குது. அப்ப இதுதானே ஆட் ஒன் அவுட். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட ஒரு சொற்கள் நம்ம மாத்தி அமைச்சு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையா நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுல எது ஆட் ஒன் அவுட்டா இருக்குன்னு பார்க்கும்போது கிளவுட் வந்து ஆட் ஒன் அவுட்டா இருக்கு. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதெல்லாம் பை ப்ராக்டிஸ்ல தான் கொண்டு வரணும். 3 லெட்டர் எடுத்து பார்க்கலாம், 2 லெட்டர் எடுத்து பார்க்கலாம், 4 லெட்டர் எடுத்து பார்க்கலாம், இப்படியே கொண்டுட்டு வரலாம். சரிங்களா? இந்த 19வது கொஸ்டின் ஆகட்டும், 20வது கொஸ்டின் ஆகட்டும், 21வது கொஸ்டின் ஆகட்டும், நல்லா கவனிங்க. இது வந்து RS அகர்வால் புக்ல இருக்கு. ஓகேங்களா? இதை நான் சும்மா ஒப்புக்குதான் வச்சிருக்கேனே தவிர்த்து இதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ல இதெல்லாம் இப்போ கேட்கறதே இல்லை. நம்பர் 1 SSC பசங்களையும் நான் கேட்டுட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதே இல்லை. ஓகேங்களா? அப்புறம் எதுக்கு நீ இதை வச்ச அப்படின்னா என்ன சொல்றது? RS அகர்வால் புக்கு தான் அப்படின்னு ஒரு முடிவில் நம்ம இருக்கோம். மாடல் கொஸ்டின் பேப்பர் இன்னும் வரவே இல்லை. ஸோ அதனால சப்போஸ் எங்காச்சும் TNPSC இதில் இது பூந்துட்டாங்கன்னா நீ ஏன் நடத்தலை அப்படின்னு வாய்ப்புண்டு. ஸோ நம்ம எது வேணா சொல்லலாம் இல்லையா? ஸோ அதனால சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்லி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கவனிங்க. இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இதை வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா நம்ம மாத்திட்டு அந்த வேர்டை மாத்தினதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும். சினோனிம் ஆன்டோனிம்ஸ் படிச்சிருப்போம்ல, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அறிஞர் பொருள் எதிர்ச்சொல் அந்த மாதிரி. இது வந்து தமிழ் மீடியம் தங்கங்களே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ் மீடியம் பசங்கனாலே இது முடியவே முடியாது. ஓகேங்களா? இங்க யாரும் வந்து வெக்காபுலரி எல்லாம் படிக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால இது இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கும் கஷ்டம் தான், தமிழ் மீடியம் பசங்களுக்கும் கஷ்டம் தான். அந்த டைம்ல எக்ஸாம் ஹாலில் கிளிக் ஆச்சு அப்படின்னா கரெக்டான ஆன்சர் நம்ம கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தப்பு தான். ஸோ அதனால 40க்கு 35 தாராளமாக எடுத்துடலாம். பை ப்ராக்டிஸ்ல 30 அது என்ன வேணா சொல்லாங்க. அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஓகேவா? இதெல்லாம் பியூர்லி லக் பேஸ்டு. இது 40ல் ஒரு கொஸ்டினா தான் இருக்க போதே தவிர்த்து 40க்கு 40ஆகவும் இருக்க போறதில்ல. ஸோ இதை பத்தி நம்ம கவலைப்படவும் தேவையில்லை. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்ஸே ரொம்ப கம்மி. ஏன்னா SSCலையும் இல்லை, பேங்க்லையும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்க நான் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ 19வது கொஸ்டின் பார்க்கலாங்களா? ரீஅரேஞ்ச் த லெட்டர்ஸ் given below to form a meaningful word and select from the given alternatives the word which is almost opposite in meaning to the word so formed. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது கயாமுயான்னு கலைஞ்சு கிடக்குது இல்லையா? இதை வந்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டா ஃபைன் பண்ணும். அந்த ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஆப்போசிட் வேர்டு என்ன இந்த நாளில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் நான் டைரக்டாவே சொல்றேன். இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேங்க வராது. அதையும் மீறி வந்துச்சு அப்படின்னா ஃப்ளூக் தான். ஓகேங்களா? ஏன்னா இப்ப பாருங்களேன், இதுக்கு வந்துட்டு அப்ஹரன்ஸ். ஓகேங்களா?
இதை கூட இடம் முட்டி மோதி கண்டுபிடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்ஹரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரியணும். அந்த அர்த்தம் தெரிஞ்சா தான் அதுக்கு வந்து நம்ம வந்து ஆப்போசிட்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹேட்டட், அதாவது வந்து வெறுக்கிறது அப்படின்னு. ஓகேங்களா? அப்ப வெறுக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன வருங்க? லைக்கிங். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? லைக்கிங். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலில் நம்மளால முடியுமா? மேபி உங்களால முடியும்னு நினைக்கிறேன். இல்லைனா இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா இருக்கிற பசங்கனால முடியும். பட் என்னால எல்லாம் முடியாது. நான் வந்து ஃப்ளூக்ல என்ன வருதோ அதை போட்டுட்டு போயிடுவேன். டேம் ஷோர், நோ டவுட். இங்க சீன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அதுல அவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு வார்த்தை. இந்த அப்ஹரன்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் வந்து வெக்காபுலரின்னு சொல்லுவாங்க. வெக்காபுலரி அப்படின்னா இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல்ல நார்மல் வேர்டு கொடுக்காம சம்மந்தம் இல்லாம இந்த பிரிட்டிஷ் வேர்டு, பிரிட்டிஷ்காரங்களுக்கே தெரியாத வார்த்தை கொடுப்பாங்க. அதுதான் வந்து வெக்காபுலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணது இது. அதுக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இட்ஸ் டோட்டலி டைம் வேஸ்டட். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு டிஎன்பிசி போகவும் மாட்டாங்க, நாமளும் வேண்டாம். அப்படி அவங்களே கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ளூக்ல ஏதோ ஒன்று கிளிக் ஆனால் அது போயிட்டு போகுது. இல்லை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எல்லாமே சொல்லிட்டேன். என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன், உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு, இல்ல உங்களோட விருப்பம் ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னா தாராளமா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா போஸ்டிங் வாங்குற விஷயம். ஸோ முடிவு உங்களோட கையில. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. இன் ஈச் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் ஜம்பிள் லெட்டர்ஸ் ஆஃப் அ மீனிங்ஃபுல் வேர்ட் ஆர் கிவன். ஓகேங்களா? யூ ஆர் டு rearrange these letters and select from the given alternatives the word which is almost similar in meaning to the rearranged word. ஓகேங்களா? அதாவது இதை ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு, அர்த்தமுள்ள வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு நம்ம இந்த நாளில் கண்டுபிடிக்கணும். முன்னாடி வந்து ஆப்போசிட்னு பார்த்தோம், இப்போ வந்து சினோனிம்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வருதான்னு பாருங்க. இப்போ பாருங்க, இது என்ன வேர்டு நம்ம வரும் அப்படின்னா, நான்லாம் புக்கு தான் பார்த்தேன் சாமி, நான்லாம் சால்வே பண்ணல. ஓகேவா? டிலிகண்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? DILIGENT. ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கான வெக்காபுலரி மீனிங்கா என்னவா இருக்கும்? இந்த 4ல என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். லெபோரியஸ் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? சத்தியமா நான் இதெல்லாம் சால்வே பண்ணல, புக்ல இருந்து நான் அற்ற காப்பி தான். ஓகேவா? எனக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இது ஒரு சால்வ் பண்ற விதமே இல்லை. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் பேஸ்டு, ஒரு வெக்காபுலரி பேஸ்டு. நான் சொல்றேன், RS அகர்வால் புக் அவுடேட்டட் புக், இதெல்லாம் நம்மளுக்கு வரப்போறது இல்லை. இருந்தாலும் சில பேர் சொல்லுவீங்க, அவங்களுக்காக இதை வச்சுட்டேன். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். HNAIDSOM, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அட்மானிஷ். சத்தியமா இந்த வார்த்தையெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்ணவே மாட்டோம், அட்மானிஷ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து வெக்காபுலரி என்ன வரும் அப்படின்னா த்ரெட்டன் கூட நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம். ஆனா டைரக்டா யூஸ் பண்ணுமே தவிர இதுவே ரேர் தான். நாம எல்லாம் நார்மலா தான் பேசுவோம். ஒன்னும் அந்த அளவுக்கு பிரிட்டிஷ்ல நான் நினைக்கிறேன். மேபி சில பேர் இருக்கலாம். ஆனா அட்மானிஷ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர்லி ரேர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தேவையா? கண்டிப்பா தேவையில்லைங்க. இப்போ இது வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சிமிலர் மீனிங் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ 21வதுல இந்த இதுக்கு வந்து ஆப்போசிட் கண்டுபிடிக்கும். இப்போ பாருங்க, இதுக்கு என்ன வரும் அப்படின்னா பாசிட்டி அப்படின்னு வரும். ஓகேவா? பாசிட்டிவ் வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான்லாம் கேள்விப்பட்டதில்லை. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். பாசிட்டியே பெரிய அதிசயம் தான், இதுல ஆப்போசிட். ஓகேங்களா? நான் டைரக்டா ஆன்சர் சொல்றேன், சர்ப்ளஸ். ஆக்சுவலா சர்ப்ளஸ் நம்மளுக்கு தெரியும், ஸ்கார்சிட்டி கூட சொல்லலாம், பிரசன்ஸ் கூட சொல்லலாம், ரிச்னஸும் தாராளமா சொல்லலாம். ஆனா இதை கண்டுபிடிச்சு இந்த நாளையும் கண்டுபிடிக்கிறதா இங்க மேட்ரு. இந்த பாசிட்டி எல்லாம் வந்து வெக்காபுலரி பேஸ் பண்ண மீனிங், அந்த ஹிந்து எடிட்டோரியல் அதெல்லாம் வரும். அதனால தயவு செஞ்சு யாராச்சும் ஹிந்து எடிட்டோரியல் போயோ இல்ல இதுக்கெல்லாம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அந்த டாப்பரா வரணும் அப்படி இப்படின்லாம் நினைச்சிட்டு இந்த பக்கம் எல்லாம் போயிடாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஓகேவா? நம்மளுக்கு இருக்கிறத ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணிட்டு போயிடுவோம். மிச்சம் 39 கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு நம்ம எய்ம் பண்ணுவோம். இந்த ஒன்னை விட்டுருவோம். ஃப்ளூக்ல வந்தா வந்து போது, வரலன்னா போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ் அ ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு இதை அட்வைஸ் பண்றேன். இல்ல நான் 40க்கு 40 எடுக்கணும் அப்படின்னா RS அகர்வால் புக்ல இதெல்லாம் இருக்கு, நீங்க சால்வ் பண்ணிக்கங்க. பேங்க்லயும் இந்த மாதிரி கேட்கறது இல்ல, SSCல இந்த மாதிரி கேட்கறது இல்ல. நான் ஏன் திரும்ப இதை சொல்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் சில பேர்னாச்சும் புரிஞ்சுப்பாங்களே அப்படிங்கறதுக்காக தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, QHNASVUIன்னு இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து நான் ஏன்னு போட்டுக்கிறேன், இங்க வந்து பின்னு போட்டுக்கிறேன், பிடிஎஃப்ல கொடுத்துறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வான்க்யூஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வான்க்யூஷ் அப்படிக்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா சரண்டர் ஆகிறது. ஓகேங்களா? பாசிட்டிவ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்கார்சிட்டின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பற்றாக்குறை ஆப்போசிட் என்ன வருங்க? சர்ப்ளஸ், அதாவது உபரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பற்றாக்குறை, உபரி. வான்க்யூஷ்க்கு வந்துட்டு சினோனிம்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா டிஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபீட்டுக்கு வந்து ஆப்போசிட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சரண்டர். இதெல்லாம் நான் அற்ற காப்பி தான் அடிச்சேன் சாமி, புக்ல இருந்து. நல்லா வேற இதுக்கெல்லாம் எங்கேயுமே நான் ரெஃபர் பண்ணல. சப்போஸ் SSCல கேட்டிருக்காங்க அப்படின்னு பசங்க சொல்லி இருந்தாங்க அப்படின்னா இதை நல்லா படிச்சுக்கங்கன்னு ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருந்திருப்பேன். SSCக்கும் கேட்கறது இல்லை, பேங்க்லயும் கேட்கறது இல்லை. அப்புறம் நாம மட்டும் இதை ஏன் போய் படிச்சுக்கிட்டு? ஸோ அதனால நம்மளும் இதை பெற்றலாம். இல்லை நீங்க படிக்கணும்னு நினைச்சா படிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் முடிவே.
இறுதியானது. ஆர்எஸ் அகர்வால் புக் வச்சிருக்கிறவங்க ஆல்பபெட் டெஸ்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுல வந்து பேஜ் நம்பர் 10:19 வரும், 10:25 வரும், 50 to 59, 79 to 87, 88 to 89 பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்ல வரப்போறதும் இல்ல, வேஸ்ட் ஆஃப் டைம். இல்ல நான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 3 கொஸ்டினும் அங்கிருந்து எடுத்திருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் 50 to 59 போய் பாருங்க. அந்த கொஸ்டினே வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி போகுது. நம்மளுக்கு 1.5 மார்க் தான். அந்த கொஸ்டினை படிச்சு புரிஞ்சுக்கிறக்கே நம்மளுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். நம்ம வந்து 15 மார்க் கொஸ்டினோ 20 மார்க் கொஸ்டின்ல எழுதவே கிடையாது. ஸோ அதனால புரிஞ்சு உங்களுக்கு எதுன்னு சரிப்படுதோ அதை பண்ணிக்கோங்க. இனி பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லாம் உன்னிப்பா கவனிங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுல எதுவும் வளவலா கொலக்கலான்னு பேசியிருந்தா கண்டுக்காதீங்க, அப்படி விட்டுருங்க. எனக்கு வேற வழி தெரியல, அப்படி சொன்னானாச்சும் சில பேர் புரிஞ்சுப்பாங்களே அப்படிங்கறக்காக. ஓகேங்களா? ஸோ அடுத்த 22வது கொஸ்டின் பார்ப்போம். பேர் அட்டென்ஷன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? If it is possible to make only one meaningful word with the second, fourth, fifth and 10th letter of the word creditable using each letter only once, then which of the following will be the first letter of that word? If more than one such words can be formed, M as the answer. No such word can be formed, then give N as the answer. இந்த creditable னு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? அதை எடுத்து எழுதிக்கிறேன். தமிழ் தங்கங்களே தெளிவா கவனிங்க. இதுல செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 10th. செகண்ட் என்ன வருங்க? 6. அடுத்து ஃபோர்த் வந்து டி, அடுத்து ஃபிஃப்த் வந்து ஐ, அடுத்து 10th வந்து 5. அதுனா 6, 7, 8, 9, 10. என்னெல்லாம் இருக்கு? RDIE. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு ஒரே ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ணோம். திரும்ப எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஒன் தடவை. ஓகேங்களா? தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட். இதுல ஏதாச்சும் நம்ம ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒன்னு. அண்ட் ரெண்டாவது கண்டிஷன், ஒரு வார்த்தைக்கு மேல நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எம் ஆன்சரா கொடுக்கணும். எந்த வார்த்தையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என் வந்து ஆன்சரா கொடுக்கணும். ஓகேங்களா? அதே தான் தமிழ்லயும் இருக்கு. இப்ப பாருங்க RDIன்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் RIDE அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது இன்னொரு வார்த்தை என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா DIRE, டயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு வார்த்தைக்கு மேல நம்ம கண்டுபிடிச்சிருக்கனால இதுக்கு நம்ம என்ன ஆன்சரா கொடுப்பாங்க? எம் அப்படின்னு ஆன்சரா கொடுக்கும். ஓகேங்களா? இங்க சில பேர்த்துக்கு தோணக்கூடிய டவுட் வந்து ரைடு வந்து நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த டயர் அப்படிங்கிறது பிராக்டிஸ் மூலமா தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து கன்ஃபார்மா யாருனாலையும் சொல்லவே முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் செஷன்ல நான் நிறைய எடுத்துட்டு வரேன். SSC கொஸ்டின் பேப்பர் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிலபஸ் பேஸ்டு உள்ளது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கோரிங் ஏரியா, எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுமே தவிர்த்து சம்மந்தம் இல்லாத எல்லாம் வந்து எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. If it is possible to make a meaningful word from the second, 7th, 9th and 11th letters of the word organization. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான். ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணும். அதுல வந்து 3வது லெட்டர் ஆஃப் த வேர்டை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? இஃப் நோ சச் வேர்ட், ஒரு வேர்டை கண்டுபிடிக்க முடியலன்னா எக்ஸ் ஆன்சரா மார்க் பண்ணும். ஒரு வார்த்தைக்கு மேல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எம்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? செகண்ட் லெட்டர் எடுத்து போதும். செகண்ட் லெட்டர் என்ன வருதுங்க? ஆர் வருது. அடுத்து 7th லெட்டர் 3, 4, 5, 6, 7 எஸ் வருது. அடுத்து வந்து 9th 7 அதுங்களா, 8, 9. அடுத்து டி, அடுத்து 11th 10, 11. ஓகேங்களா? இதுல இருந்து என்ன வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கலாங்க? சார்ட் அப்படின்னு கண்டுபிடிப்போம். சார்ட்டுக்கு என்ன அர்த்தங்க? சார்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, வரிசைப்படுத்து. நான் கூகுள் பார்த்தா சொல்றேன், வரிசைப்படுத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்குமே தவிர்த்து வேற எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே, இந்த ரூல் எல்லாம் முக்கியம். ஓகேங்களா? ஒரே ஒரு தடவை தான் ஒரு லெட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த வார்த்தையுமே கண்டுபிடிக்க முடியலன்னா எக்ஸ், ஒண்ணுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் கண்டுபிடிச்சா எம் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இதுல SORT 3வது லெட்டர் என்னங்க? ஆர். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். 24வது கொஸ்டின் பார்ப்போங்களா? சூஸ் தி ஒன் வேர்ட் அவுட் ஆஃப் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் which cannot be formed from the letters of the words கன்சல்டேஷன். ஓகேங்களா? இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியாத வேர்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ஆப்ஷன்ஸ் நல்லா கவனிங்க. கான்ஸ்டன்ட் இருக்கு, நேஷன் இருக்கு, சல்யூட் இருக்கு, ஸ்டேஷன் இருக்கு. இதை வீடியோ பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்ல இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இதை யூஸ் பண்ணி இதுல ஏதோ ஒரு வார்த்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை எந்த வார்த்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா சல்யூட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுல வந்துட்டு இ அப்படிங்கிற லெட்டர் இருக்கு,
இதுல வந்துட்டு இ அப்படிங்கிற லெட்டரே இல்லை. அப்ப நம்மளால இதை மேக் பண்ண முடியுங்களா, உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க, which cannot be formed. இதெல்லாம் ஃபோக்கஸ் செக் பண்ணக்கூடிய கொஷின். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவனமா இருக்கோம் அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கான கொஷின். ஓகேங்களா? ரீசனிங் அதுதான். இனி வரப்போற எல்லா கொஷின்ஸுமே கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. 7 கொஷின்ஸ் இருக்கு, பார்த்துடலாம். மொத்தம் 30 கொஷின்ஸ் தான். அடுத்து 25வது கொஷின் பாருங்க. இஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆர்டிகுலேட்ஸ் can be used as many times as one wants to use. எவ்வளோ டைம் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமாமா. then which one of the following 4 words cannot be formed. இதுல வந்து எது வந்து ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதை நல்லா கவனிச்சு பார்த்திருந்தா இங்க பாருங்க, இந்த கோட்ஸ் அப்படிங்கறத நம்ம உருவாக்க முடியாது. ஏன் உருவாக்க முடியாது? இங்க ஓங்கிற ஒரு லெட்டர் இருக்கு, இந்த ஆர்டிகுலேட்ஸ்ல வேங்கிற ஒரு லெட்டரே இல்லை. அப்ப ஃபார்ம் பண்ண முடியுமா? ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால கோட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வராது. ஓகேங்களா? 2 கொஸ்டினும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க. From the word primary, maximum how many independent meaningful words can be formed without changing the order of the letters and using each letter only once. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. ரூல் வந்து எப்படி அப்படின்னா, வித்தவுட் சேஞ்சிங் தி ஆர்டர் ஆஃப் த லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ல எப்படி, இந்த வேர்ட்ல என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே மாதிரி ஆர்டர்ல இருக்கணும். ஆனா மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் எவ்வளவு வேணா நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் லெட்டர் வந்து ஒரே ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த ரூலை வச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு டக்குன்னு வரக்கூடிய வார்த்தை ரிம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன அப்படின்னா பிரிம். பிரிம் அப்படின்னா இதை சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, அன்னியன் படத்துல அம்பி இருப்பார் இல்லையா, அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களோட அந்த பிஹேவியரை தான் வந்து பிரிம்னு குறிக்குதுன்னு கூகுள்ல கொடுத்துச்சு. ஸோ அதனால சொன்னேன். ஆர்எஸ்ஐரோல் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஏஆரும் ஆர்ஐஎம்னும் கொடுத்துருப்பாங்க. பிஏஆர் வருங்களா? வரவே வராது. இப்போ பிஏஆர் கரெக்ட் அப்படின்னா எம்ஏஒய் கரெக்ட், ஆம் கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட் தானே. ஆனா அதெல்லாம் கொடுக்காம பிஏஆர் சம்மந்தமே இல்லாம கொடுத்துருக்காங்க. வித்தவுட் சேஞ்சிங் தி ஆர்டர் ஆஃப் த லெட்டர்ஸ் கொடுத்துட்டு பிஏஆர் எப்படி வரும்? வராது. ஸோ அது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் போல, குவைட் நேச்சுரல். ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 2 வார்த்தை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 27வது கொஸ்டின். ஃப்ரம் த வேர்ட் பிஹைண்ட், how many independent words can be made without changing the order of the letters and using each letter only once. ஓகேங்களா? இதை சிம்பிளா 2 வார்த்தை தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு வந்து பி, இன்னொன்னு வந்து ஹெச்ஐஎன்டி. அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஹெச்ஐஎன்டி அப்படின்னா என்னன்னா, இது பெரும்பாலானவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு பெண்மான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதைத்தான் வந்து ஹிண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்குலாம் உள்ளுக்குள்ள போகணும். ஸோ 2 வார்த்தை ஃபைண்ட் பண்ண முடியும். பிஹைண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் பி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 27வது கொஸ்டின் பாருங்க. இனி பார்க்க போற 4 கொஸ்டினுமே வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, ஒரு தீமா இருக்கும். உதாரணத்துக்கு கொஸ்டின் கவனிங்களேன். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். பின்வருவனவற்றை அர்த்தமுள்ள வரிசையில் ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷும் தமிழும் கொடுத்துருக்கறனால இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஆலோசனை, கன்சல்டேஷன், வியாதி, மருத்துவர், சிகிச்சை, குணமடைதல், ரெக்கவரி, ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடும். உடம்பு சரியில்லாம போகுது, டாக்டர்கிட்ட போறோம், அப்புறம் கேட்குறாங்க, நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, சரியாயிடுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு தீமில் இருக்குன்னு, அதாவது ஒன்றை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறது ஈஸியாகவே புரிஞ்சிடும். அதை தான் வந்து இந்த 4 கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் 14வது டாப்பிக்கா லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். மேபி இது வேர்ட் பில்டிங்ல தான் வரும்னு எனக்கு நினைக்கிறேன். ஸோ அதனால இதை எடுத்து வச்சிருக்கேன். மொத்தமே வந்து 43 கொஸ்டின் தான் இருக்கும். ரொம்ப சின்ன டாபிக் அண்ட் ஈஸியான டாபிக் கூட. ப்ராக்டிஸ் செஷன்ல இது ஒவ்வொரு கொஸ்டின் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். புக் இருக்கிறவங்க நீங்க சால்வ் பண்ணுங்க. இது பார்த்தாவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வியாதி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போவோம். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து என்ன சாப்பிட்டீங்க, இல்லைன்னா என்னெல்லாம் ஆச்சுன்னு நம்மளை வந்து கேட்பாரு. ஸோ இது 3வது வரும். அதுக்கப்புறம் அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து குணமடைவோம். ஓகேங்களா? அப்ப என்ன வருங்க? 2 தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ 2 ஃபர்ஸ்ட் அப்படின்னா இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரும்? 3 வரும். இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அதுக்கப்புறம் 1 வரும். அப்ப எதுங்கதான்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? புரிஞ்சதுல? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உடம்பு சரியில்லாம போகுது, வியாதி. அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போறோம். அவர் வந்து நம்மள வந்து ஆலோசனை கேட்கிறாரு, என்னெல்லாம் சாப்பிட்டீங்க எப்படியா அந்த மாதிரி எல்லாம் கேட்பாரு, அது கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிகிச்சை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து குணமடைஞ்சிடும். இப்படி ஒன்னு சார்ந்து இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த 28வது கேள்வி பாருங்க. பர்த், டெத், ஃபனரல், மேரேஜ், எஜுகேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு சில விஷயங்களை அமைக்க முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எது வரும், லாஸ்ட் எது வரும் அப்படின்னு நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பர்த் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் இறுதி சடங்கு வருமே தவிர்த்து இறுதி சடங்குக்கு அப்புறம் இறக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அதனால
ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் 2 இருக்கும், அதுக்கப்புறம் 3 இருக்கும். ஓகேங்களா? நல்லா பாருங்க, நம்மளுக்கு எஜுகேஷனுக்கு அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு திருமணம் அப்படிங்கிறது வரும். அப்ப என்ன வருங்க? 1 5 4 2 3. இது ஆப்ஷன்ல எங்க இருக்குங்க? பில இருக்கு. இது வந்து ஒரு மனித வாழ்க்கை, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான ஒரு வாழ்க்கையை அப்படியே அழகா சொல்லுது. ஓகே, பிறக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எஜுகேஷன் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திருமணம், அதுக்கப்புறம் வந்து இறந்துடுறோம், அதுக்கப்புறம் இறுதிச் சடங்கு. இது இயல்பான ஒரு விஷயம், அதை அப்படியே கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன், பிடிஎஃப்ல கரெக்டா இருக்கும். 29வது கொஸ்டின் பாருங்க. ஃபேமிலி, கம்யூனிட்டி, மெம்பர், லொக்காலிட்டி, கண்ட்ரி. ஓகேங்களா? சில சமயம் நம்மளுக்கு புரியல, எதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ் வச்சு கூட நம்ம மூவ் பண்ணலாம். எல்லாத்துலயும் என்ன இருக்கு? 3 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ கன்ஃபார்மா மெம்பர் வந்து ஃபர்ஸ்ட்ல வரப்போகுது. ஓகேங்களா? 3 ஃபிக்ஸ் பண்றோம். நம்மளுக்கு தெரியும் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ ஒரு 2-3 பேர் மெம்பரா இருந்தா அப்படின்னா அது வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லை அப்படின்னா மெம்பர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபேமிலி. அப்போ ஃபேமிலியில இருந்து தான் மெம்பர் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் அடுத்து வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்து தான் வந்து ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கம்யூனிட்டி 3வதா வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஒரு 4-5 கம்யூனிட்டி சேர்ந்தது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 4. இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா நாடு அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? இல்லைனா இன்னும் சிம்பிளா யோசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாட்டுக்குள்ளதான் இதெல்லாம் வரப்போகுது. அந்த நாடு வந்து ஃபைனலா வச்சுக்கணும். இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஓகேங்களா? இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 1 இருக்கு, 1 இருக்கு. இந்த 2 4 4 to 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? எப்போதுமே ஃபேமிலிக்கு அப்புறம் தான் வந்து லொக்காலிட்டி, அந்த இடம் அப்படிங்கிறது வரும். அந்த இடம் அப்படின்னு வந்துட்டாவே அதுக்கப்புறம் நாடு வந்துரும்ல. ஸோ அதனால அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு சரியான பதில் அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி புரிதல் இருந்துட்டா போதும், அழகா நம்ம இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க பனைன்னு இருந்துச்சு, அதாவது பாம் வந்து டிரான்ஸ்லேஷன்ல பனைன்னு இருந்துச்சு. நான் உள்ளங்கைன்னு மாத்திட்டேன், பிடிஎஃப்ல கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஷோல்டர் இருக்கு, அதுக்கப்புறம் ரிஸ்ட் இருக்கு, எல்போ இருக்கு, பாம் இருக்கு, ஃபிங்கர் இருக்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும்? நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 3 கொஸ்டின் பார்த்துருக்கோம்ல, ட்ரை பண்ணுங்க. இது வந்து மொத்தமுமே ஒரு கையை குறிக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? விரல் இருக்கும். ஓகேங்களா? விரலுக்கு அப்புறம் உள்ளங்கைன்னு நம்ம சொல்லுமா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு வரையறேன் பாருங்க. இதை வந்து கை போல கன்சிடர் பண்ணிக்கோங்க. பேக்கையா கூட இருக்கலாம். என்னால இவ்வளவுதான் வரைய முடிஞ்சது. ஓகேங்களா? இதை வந்துட்டு இந்த இடத்துக்கு ஷோல்டர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கிருந்து போலாம், அதே சமயம் இங்கிருந்து வரலாம். ஆனா ஆப்ஷன்ஸ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே மணிக்கட்டோ இல்ல முழங்கையோ வருங்களா? வரவே வராது. ஒன்னா ஷோல்டர் வரும், இல்லைன்னா ஃபிங்கர் வரும். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லைன்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஷோல்டர் கொடுக்காதனால நம்ம விரல்ல இருந்து நாமளே கன்சிடர் பண்ணிக்கிட்டு போறோம். அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன வருங்க? விரல் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வரும்? இந்த உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்தது வரும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட். அடுத்து வந்து ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மணிக்கட்டு அப்படின்னு. அதாவது நம்மளோட அந்த உள்ளங்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு ஏரியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து மணிக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் வந்துடும், இது வந்து தேர்டுக்குள்ள வந்துடும். அது ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்குங்க? ஆப்ஷன் டில தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு முட்டி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து எல்போ. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஷோல்டர் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஷோல்டர் வந்து 5, இது வந்து 4. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஷோல்டர்ல இருந்து நம்ம போகணும் அப்படின்னா 1 வரும், முழங்கை வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு பாம் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு விரல் வரும். 1 3 2 4 5 இல்ல 5 4 2 3 1 வரும். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல இதுதான் இருக்கு. ஸோ நம்ம இதை தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கிற 4 சம்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். எக்ஸசைஸ்ல இதே டைப்ல தான் இருக்கு. புக் இருக்கிறவங்க புக்ல பிராக்டிஸ் பண்ணிக்கங்க, இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த புரிதல்னு ஒன்று இருந்துட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 30 விதமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வேர்ட் பில்டிங்ல 2 பார்ட் போட்டிருக்கேன். மோர் தேன் இனஃப் நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த பார்ட் 2ல நடுவில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இந்த கம்மிங் சண்டேக்குள்ள மிச்சம் இருக்கிற 8 டாப்பிக்கும் நான் கன்ஃபார்ம் முடிச்சு கொடுத்துருவேன். அன்டவுட்லி டிலே எல்லாம் பண்ண மாட்டேன். நம்ம ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எக்ஸாம் கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. ஒரே மாசம் தான், ஜனவரி மட்டும் தான் நம்மளுக்கு நடுவில் இருக்கு. டக்குன்னு போயிடலாம். அதே சமயம் கடமைக்குன்னு இருக்கிறது தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட எஃபோர்ட் அண்ட் உங்களோட ப்ராக்டிஸ் நல்லா கொடுங்க. உங்களோட புரிதல் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய். டாடா. அண்ட் குளிர்காலம் ஹெல்த்தை முக்கியமாக பார்த்துக்குங்க. எக்ஸாம் சமயம், படிக்கிற சமயத்தில் வெளியிலலாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. வெளியிலலாம் தண்ணி குடிக்கிறதும் குடிச்சிடாதீங்க. முக்கியமாக சளி பிடிக்காம பார்த்துக்குங்க. சரிங்களா? டேக் கேர். பாய்.